ஹாய். அருள்குட்டிக்கு கொஞ்ச நாளாவேவும் ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. எந்த ஷாப்புக்கு போனாலுமே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமான்னு கேட்டுக்கிட்டே ஒரே அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. நாங்களும் எவ்வளவோ ஏமாற்றி பார்த்துட்டோம். பட் கடைசியில் வந்துட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு இன்றைக்கி ரொம்ப அடம் பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது மேங்கோ சீசன் போயிட்டுருக்கறனால மேங்கோ வச்சு ஹோம்மேடாக ஒரு ஐஸ்கிரீம் செய்யலான்னு பாதாமை ஓவர் நைட் சொக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கூடவேவும் மக்கானாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸும் முந்திரியும் ஆட் பண்ணி அதை நல்லா வார்ம் மில்கில் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கணும். மாம்பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ½ அன் ஹவர் ஊற வச்சுருந்த பாதாம் எல்லாமே ஊறி இருக்கும். அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாம்பழத்தை கொஞ்சமாக போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சிங்க அப்படின்னாலே நல்லா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இந்த காலத்தில் கடையில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் நினச்சி பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நிறைய கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ் அது மட்டும்தான் இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சுகர் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஹோம்மேடாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கும்போது கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்கலாமா இல்லை கடையில் இருக்க சுகர் மட்டும் கொடுப்போமா அப்படின்னு. ஹெல்த்தி சாய்ஸ், ஹாப்பி பேபி.